கடவுளோட மனுஷனால போர் செய்ய முடியுமா? சண்டை போட முடியுமா? முதல்ல ஒருத்தர் கூட போர் புரியணும்னா ஃபர்ஸ்ட் அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவரோட லிமிடேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப கடவுள் கூட நம்ம சண்டை போடணும் அப்படின்னா கடவுள்னா யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லாஜிக்கல் ரீசனிங் பிரகாரம் கடவுள் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை ரெண்டு தியரியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா காட் ஆஸ் சூப்பர் பீயிங். அதாவது கடவுள் அப்படிங்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு. அவர் தான் இந்த உலகம், யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு. அவரு இந்த யூனிவர்ஸ்க்கு உள்ளேயோ இல்ல வெளியிலயோ ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்டர்னலா இருந்து எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணிட்டு வராரு. ரெண்டாவது தியரி என்னன்னா காட் ஆஸ் சூப்பர் கான்சியஸ்னஸ். அதாவது கடவுள் அப்படிங்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. அவர் எங்கும் நிறைந்த பரபிரம்மம், பரமாத்மா, அதாவது சூப்பர் கான்சியஸ்னஸ். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற லிவிங் அண்ட் நான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே கடவுளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். நம்ம எல்லாருமே கடவுளோட ஒரு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். இந்த ரெண்டு தியரியில ஃபர்ஸ்ட் தியரி காட் ஆஸ் சூப்பர் பீயிங் உண்மையா இருக்கும் பட்சத்துல மனுஷனால கடவுளுக்கு எதிராக போர் தொடுக்க முடியுமா? முடியும் தான். ஆனா அதுக்கு முதல்ல கடவுள்ன்றவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அவரா நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுனாதான் உண்டு. அவர் எங்க இருக்காரு நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு எதிராக இங்க வெப்பன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அவருக்கு எதிராக நம்ம இங்க லான்ச் பண்றதுக்குள்ள அவர் அது வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம படிச்ச கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் இமீடியட்டா ஃபார்மேட் பண்ணிடுறோம். அப்படி இந்த யூனிவர்ஸ்லயே மனுஷன் வைரஸா நாளைக்கு மாறினானா கடவுளுக்கு எதிராக அவர் ஃபார்மேட் பண்ண தயங்க மாட்டார் இல்லையா? சோ தியரி நம்பர் 1 உண்மையா இருக்கும் பட்சத்துல கடவுளுக்கு எதிராக மனுஷனால போர் தொடுக்க முடியாது. தியரி நம்பர் 2 உண்மையா இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லாருமே கடவுளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே கடவுளோட எலிமெண்ட் ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நம்மளால சைக்காலஜிக்கலா கடவுளோட கான்டாக்ட் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதுக்கான பிராக்டிசஸ் தான் ஒவ்வொரு ரிலிஜனுமே ஒவ்வொரு விதமா முன்வைக்குது. இந்த மாதிரி மெடிடேஷன், யோகா, ரிச்சுவல்ஸ், இன்னும் நிறைய பிராக்டிசஸ். அப்படின்னா மனுஷனால கடவுளோட சைக்காலஜிக்கலா போர் புரிய முடியுமா? இந்த வீடியோல நான் 2 நாவல் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த 2 நாவலோட ஹீரோஸுமே ஒவ்வொரு விதமா கடவுளுக்கு எதிராக சைக்காலஜிக்கலா போர் செய்யறாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ண போற நாவலோட பேரு அகெயின்ஸ்ட் காட் பை பேட்ரிக் செனிக்கல். இந்த நாவல்ல வர ஹீரோ ஒரு நார்மலான ரெகுலர் லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஃபேமிலியோட, அவரோட ஒய்ஃப், 2 குழந்தைங்களோட. திடீர்னு ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில ஒரு துர்சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட மனைவி அப்புறமா அவரோட 2 குழந்தைங்களும் இறந்துருவாங்க. அன்னைக்கு நைட்ல இருந்து அந்த ஹீரோவோட தாட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா மாறும். நான் இவ்வளோ நாள் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, என் ஃபேமிலி உண்டுன்னு இருந்தேன். நான் இந்த சிஸ்டம்ல இருக்கிற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் வாழ்ந்தேன். ஆனா இப்படி திடீர்னு ஒரு நாள் என்னோட சந்தோஷங்கள் அத்தனையும் புடுங்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபீலிங் அவருக்குள்ள ஏற்படும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபீலிங்னால அவர் எடுக்கிற டிசிஷன் என்னன்னா, இனிமேல் இந்த சிஸ்டம் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் படைச்சது அந்த கடவுள் அப்படின்னா அந்த கடவுளை எதுக்கணும், அவருக்கு எதிராக போராடணும். நான் இந்த கடவுள் படைச்ச இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே நான் நம்ப போறது இல்லை, இது எல்லாமே ஃபேக்கு, அவருக்கு எதிராக நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. சிஸ்டம் அப்படின்னு நான் இங்க சொல்றது பொலிட்டிக்கல் சிஸ்டமோ இல்ல கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் சொல்லல. அதாவது மாரல் வேல்யூஸ், அதாவது நல்லவனா இருக்கணும், இன்னொருத்தருக்கு துன்பம் தராம வாழணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைகள் பெற்றிருக்கணும், இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, இந்த மாரல் சிஸ்டம் எல்லாமே கடவுளால உருவாக்கப்பட்டது. சோ நான் கடவுளுக்கு எதிராக போர் தொடுக்கணும்னா இந்த மாரல் வேல்யூஸ்க்கு அகெயின்ஸ்டா நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவார். அவர் அன்னைக்குல இருந்து எப்பவுமே போதையிலேயே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், மக்கள் யார் கூடயுமே பேச மாட்டாரு, கான்டாக்டே பண்ண மாட்டாரு. கண்ட மேனிக்கு வாழ ஆரம்பிச்சிருவாரு. இந்த நாவலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட எண்டிங் பாயிண்ட் தான். அதாவது நீங்க கடவுளுக்கு எதிராக போர் தொடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல இந்த மாரல் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே கடவுளுக்கு எதிராக தான் போர் தொடுக்கிறீங்களா, இல்லைன்னா நீங்களே உங்களோட மனசாட்சிக்கு எதிராக போர் தொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டேக் அவே பாயிண்டோட முடிச்சிருப்பாங்க. அடுத்து நான் சஜஸ்ட் பண்ண போற நாவலோட பேரு தி ஸ்ட்ரேஞ்சர் பை ஆல்பர்ட் கேமஸ். இந்த நாவல்ல வர ஹீரோவோட ஐடியாலஜி என்னன்னா, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே நேச்சுரலா தான் நடக்குது, இயல்பா நடக்கிறது தான், எதுவுமே வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாலேயோ இல்ல கடவுள்னாலேயோ நடத்தி வைக்கப்படுறது கிடையாது
அப்படிங்கிறது. மனுஷன் வந்து எப்பெல்லாம் கடவுள் கிட்ட போறான், எப்பெல்லாம் அவனுக்கு கடவுள்ன்ற கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷம் நிறைய வேணும் அப்படிங்கிற ஆசையில போய் வேண்டான். துக்கம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல போய் வேண்டான். சோ ஆசை, பயம் இது ரெண்டு தான் வந்துட்டு மனுஷனை வந்துட்டு ஆட்டி படைக்குது. சோ சந்தோஷம், துக்கம் இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி பழகுங்க. எமோஷனலா எதோடவும் அட்டாச் ஆகாதீங்க அப்படிங்கிறது இந்த ஹீரோவோட கான்செப்ட். ஸோ இங்க வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. ஏதோ ஒரு டைம் வந்துட்டு ஹீரோக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்துராதா, இப்போ வந்துராதா, அப்போ வந்துராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் நடக்கும். ஆனா அவர் கடைசி வரைக்குமே அவர் அந்த தீஸ்டா மாறவே மாட்டாரு. என்ன நடந்தாலுமே அதை அவர் கடந்து அப்படியே போய்கிட்டே இருப்பாரு. இந்த ரெண்டு நாவலுமே பாத்தீங்கன்னா கடவுளை பத்தி ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு முன்வைக்கும். நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரா இருக்கலாம், இல்லாதவரா இருக்கலாம். நீங்க தாராளமா இந்த நாவலை வந்துட்டு ரெண்டு தரப்பு மக்களுமே படிக்கணும். எந்த ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ற மாதிரிலாம் இந்த ரெண்டு நாவல்லுமே சீன்ஸ்லாம் இருக்காது. The choice is yours. Okay folks, we have come to the end of the video. I'll see you in another video soon. Until then, peace.